பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 71. சங்கீதம் 71. இந்த சங்கீதத்தில் நான் பார்க்கிற போது இந்த பிராக்கெட்டில் எதுவுமே கொடுக்கப்படல. எல்லா சங்கீதத்துக்கும் மேலே இந்த இந்த வாத்தியத்திலே பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அப்படின்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இல்லைன்னா அந்த 70வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த சங்கீதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஜெபம் அப்படியே வருது. இப்போ இதில் பார்க்கும்போது அந்த சிறு வயது முதற்கொண்டு தாயின் கற்பத்தில் இருந்தது முதற்கொண்டு நரை வயது வரைக்கும் எப்படியெல்லாம் என்னை ஆண்டவர் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில், நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், தாயின் கற்பத்தில் நம்ம உற்பவித்த நாள் முதல், உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். எல்லாம் அதிலிருந்து ஆண்டவர் உலகத்தோட்டத்துக்கு மூலமாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறாரு. தெரிந்து கொண்டவர் இன்னான் இந்த இடத்துல இந்தந்த பெற்றோருக்கு பிறக்கணும், இந்தந்த சபையில் வளரணும், அவன் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே தீர்மானித்து வச்சுட்டார். இந்த இடத்துல அப்படி என்னை எடுத்து என்னை நீர் ஆதரித்ததுனால நான் எப்பொழுதும் உம்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முந்துள்ள வசனத்தில் பாருங்கள், கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்கள், சிறு வயதுக்கு வந்துட்டாங்க. பிறப்புக்கு அடுத்தது எங்கே வருது? சிறு வயது. என் சிறு வயது தொடங்கி என் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டேன், இப்போ சிறு வயது தொடங்கிருச்சு. சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். அவருடைய ஆதரவு கிடைச்சது. இப்போ அவர் நம்பிக்கை ஆயிட்டார். ஏன்னா அந்த சின்ன வயதிலிருந்து நீரே என் நம்பிக்கை, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஜீவப்பம் நானே என்று சொல்லி கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வசனங்களை சொல்லி 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 எப்படி பிள்ளைகள் அந்த வசன வாழ்க்கையில் வரும்போது கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். தகப்பனும் தாயை காட்டிலும் என் நண்பர் இயேசு, என் நம்பிக்கை இயேசு, எனக்கு உற்ற நண்பர் அவர் தான், எப்போதும் என்னை விட்டு பிரியாதவர் அவர் தான் அப்படிங்கிறத குழந்தைங்க கற்றுக்கொள்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல அப்படி ஆண்டவர் இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, என் சிறு வயது முதல் இப்படியா என்னை வந்தார். 17வது வசனத்தை பாருங்கள், தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்போ சிறு வயதும் அவருடைய வாலிப காலங்களும் எல்லாமே சேர்ந்து வருது. என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். முதல்ல அந்த சிறு வயதில் யார் மேலே நம்பிக்கை வைக்கிறாரு? கர்த்தர் மேலே. நீரே என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாக இருக்கிறீர் சொன்னவர், என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்போ பாருங்க, அவர் போதித்து நடத்துகிறார், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்துகிறார். அப்போ இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை நான் அறிவித்து வந்தேன். இது வரைக்கும் நம்முடைய அதிசயங்களை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், அறிவித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்லாம் அந்த தேவனை நோக்கி அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல போதித்து வந்தீர். 18வது வசனம், இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும், இன்னும் நான் போதித்து வர்றேன், அறிவித்து வருகிறேன், உமது அதிசயங்களை அறிவித்து வர்றேன், இனிமேலும் வரக்கூடிய சந்ததிக்கு, இந்த சந்ததிக்கு வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும். அவருடைய நோக்கம் பாருங்க, நான் அந்த சத்தியத்தை எப்படியாவது அறிவிச்சிடணும். அவர் வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமுள்ள தேவன், சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் என்னையும் என் ஆடுகளையும் மீட்டு கொண்ட தேவன் என் தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை நான் எல்லாருக்கும் எப்படியாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும், அறிவிச்சிடணும். அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. பார்த்தீங்களா, முதிர் வயது. இன்னும் 9வது வசனத்தை வாசிப்போம்.
முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வயதிலும் நாம் எப்படி இருக்கணும், ஆண்டவர் நம்ம எப்படி நடத்தணும் என்று சொல்லி அழகாக அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த ஜெபத்தை நாமும் கூட இந்த ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லி சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொருந்துகிற அந்த சங்கீதம் நம்ம சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற வசனம், வாலிபருக்கு ஏற்ற வசனம், முதியோருக்கு ஏற்ற வசனம், நரைமயிராய் இருக்கக்கூடிய மிக முதிர்ந்த வயது அளவுக்குள்ள வசனம் எல்லாமே இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. சொல்லியிருக்கிறார் பாருங்க, என்ன சொல்லியிருக்குது. நீ மேலே 10வது வசனம் பாருங்க. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு சில சமயம் சோதனை நேரம், கஷ்ட நேரம், பாடு நேரம் வரும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க பார்க்குறவங்க, அவ்வளோதான் தேவன் கைவிட்டார், என்னமோ அவர் அவங்க கூட இல்லை, இப்போ விலகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். தேவனே எனக்கு தூரமாக இராதேயும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சியாலும் மூடப்படவும் கடவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், சத்துரு சரீரத்தை மட்டும் அவன் என்ன செய்யலை, அவன் இது பண்ணல பாருங்கள், வெட்கி அழியவும் அப்படின்லாம் சொல்கிறார். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரீரத்தை மட்டும் அவங்க என்ன செய்யலை, சத்துரு தொடலை. என்ன சொல்கிறாரு, ஆத்துமா, என் ஆத்துமாவுக்கு விரோதமாக ஏகமாய், என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குது. 13வது வசனத்தில் ஃபஸ்ட்டு, என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும். ஆத்துமா ரொம்ப முக்கியம். நம்ம சில சமயம் சோர்வுற்று போகும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. நல்லதெல்லாம் அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம ஆத்துமாவில் ஒரு அறிவு வேணும். இந்த ஆத்துமாவுக்கு ஜீவனை கொடுத்து இதுவரைக்கும் வைத்திருக்கிறது ஆண்டவர். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆத்துமா அவர் மேலே தான் தாகமாக இருக்குது. அவர் தான் என் ஆத்துமாவை மேற்க முடியும். கடைசி வரையும் இந்த ஆத்துமாவை இந்த விசுவாசத்துக்குள்ளே, இந்த ரட்சிப்புக்குள்ளே, இந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே, அர்ப்பணிப்புக்குள்ளே, இந்த ஒப்புக்கொடுத்தலுக்குள்ளே அவர் மட்டுமே என்னை நடத்த முடியும் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு அவருக்காக காத்திருக்க வேண்டும். ஏன்னா இப்படி தான் இன்றைக்கி மக்கள் வெளியில் இருக்கிற ஜனங்க அப்படி தான் நினைப்பாங்க. அவ்வளவுதான், இனி எந்திரிக்க மாட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சான் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஒரு சோர்வு வந்துட்டாலோ, ஒரு வியாதி வந்துட்டாலோ, கொஞ்சம் ஒரு பலவீனம் வந்துட்டாலோ அப்படி நினைப்பாங்க உடனே. ஆனால் என் சத்துருவே நீ கொக்கரிக்காத, ஆண்டவர் திரும்ப என்னை உயிர்ப்பிக்க வல்லவர். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப எந்திரிப்பேன். நான் விழுந்துட்டேன்னு என்னை பற்றி பார்த்து சிரிக்காத. ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயம் இருந்தவர், என்னை திரும்பவும் எழுந்து நிற்க செய்வார். அவர்களோ விழுந்து முறிந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்த தேவன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையின் முடிவுன்னு என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் வாழ்க்கையை ஆண்டவர் தொடங்கி வைக்கிறார். ஹல்லேலூயா. சூறை செடியின் கீழே அப்படியே போய் இருந்துட்டான், போதும் கர்த்தாவே, அவ்வளவுதான், இனியெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், எனக்கு யாரும் ஆதரவு இல்லை, எனக்கு ஒருத்தர் எனக்கு எனக்கு இப்படி ஆறுதல் வார்த்தைகள் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை. தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொண்டுட்டாங்க, என்னுடைய தீர்க்கதரிசிகள் கூட்டத்தில் இருந்த என்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரையும் கொண்டுட்டாங்க, நான் ஒருத்தன் மாத்திரம் இருக்கிறேன், போதும். என்னுடைய ஆத்மாவையும் குருவியை வேட்டாடுகிறது போல ஏசபேல் தேடிக்கொண்டிருக்கிறா, என்னை எடுத்துக்குங்க. அவர் சொல்கிறாரு, அவர் முடிவுன்னு நினைக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அதைத்தான் இன்றைக்கி நம்மளுக்கும் சொல்கிறார், எழுந்திருந்து போஜனம் பண்ணு. என்ன போஜனம்? வசனங்கிற போஜனம். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆகவே நாம் இந்த நேரத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் நம்ம ஆத்துமா இப்போ எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இப்போ ஆத்துமா எழும்பி இருந்துன்னா நீங்கள் சொல்கிற அல்லேலூயா தனியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆத்மா எழும்பாத வரைக்கும் ஆத்மா தூங்கிட்டு இருக்குது. அதனால தான் அல்லேலூயா சொல்லும்போது அந்த ஆத்மா தூங்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. சரி, அப்போது அந்த ஆத்துமாவை நம்ம என்றைக்குமே சோர்வுக்கு இடமே கொடுக்கவே கூடாது. அப்போ அந்த ஆத்துமாவை எப்போதும் உயர்த்திக்கிட்டு இருக்கணும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு இதயத்தோடு. ஃபாதர் பாடுறார், முழு இதயத்தோடு நன்றி சொல்லிக்கிட்டே இரு, நன்றி சொல்லிக்கிட்டே இரு. சில சமயம் வார்த்தைகளே வராது. நம்ம சில சமயம் கடினமான பாதையில் போகும்போது நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. தோத்திரம் 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 தோத்திரம், ஏசப்பா சோத்திரம் சோத்திரம், அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்போம். இல்லைன்னா இயேசுவே 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 அதை மட்டும் சொல்லுவோம். வேறு வார்த்தையே வராது. இயேசுவேங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும். நீங்கள் நல்லா சில மீட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஐயா சொல்லும்போது ஜீசஸ் 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 அதை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருப்பார். நிறைய அதிகமான வார்த்தைகளெல்லாம் சொல்லி சொல்லியெல்லாம் அவர் ஷிப் பண்ணுறது. ஒரு மீட்டிங் முடிகிறதுக்குள்ளே அவர் ஒரு 1000 ஜீசஸ் போட்டுருவார். எஸ்ஸப்பா அப்பா ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அந்த பேருக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது. ஆகவே சில சமயம் கண்ணீரின் பாதையில் போகும்போது கூட ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சே கவலை, ஐயோ எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது. நம்ம ஆத்துமா நம்மளுக்கு என்ன ஆகும், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவையானால் உன் பெலன் குறுகினது அப்படின்னு சொல்கிறார். ஆகவே இந்த காலத்தில் பாருங்கள், தாயின் கருவில் உற்பத்தது முதல் நீர் என்னை ஆதரித்தீர். அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கற்பத்தில் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. ஹல்லேலூயா. சரி, அப்போ முதிர் வயதிலும் நம்மை வாலிப வயதிலும் சிறு வயதிலையும் நமக்கு போதித்து அதிசயங்களை செய்து நம்மை கடைசி வரை அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம உள்ளத்தை இன்றைக்கு தருவோம். நம்ம இல்லத்தை கொடுப்போம், நம்மளுடைய ஆயுளை கொடுப்போம், நம்ம ஆத்துமாவை கொடுப்போம். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல ஜீவியம் செய்ய ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் நடத்துகிற எங்களை அன்பின் பிதாவே, இந்த 70 ஆண்டவரே ஒரு சங்கீதத்தில் எங்களுக்கு நீர் ஆண்டவரே நல்ல காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தரப்பட்ட வயதினருக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்போ அதே போல் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படிநிலைகளிலும் என் தாயின் கருவில் உற்பத்தி முதல் என்னை நிறை வயது வரைக்கும் நீர் எவ்வாறெல்லாம் என்னை நடத்தப் போகிறீர் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம்ப்பா. ஆண்டவரே அவ்வாறே எங்களை நடத்தும் ஆண்டவரே. நீர் என்னை எங்களுக்கு போதித்தீர், நானும் இதுவரைக்கும் நான் உம்மை போதித்து வருகிறேன். இனிமேலும் நான் இனி வரப்போகிற மக்களுக்கும் நான் போதிக்கும் அளவும் உம்முடைய சத்தியத்தை அறிவிக்கும் அளவும் என்னை கைவிடாதிரும் என்று சொல்லி ஆண்டவரே கேட்டது. அந்த ஜெபத்தையே நாங்களும் செய்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.